நம்ம நாட்டில் இன்றைக்கி நிலைமைக்கு ஏழைக தான் வீட்டில் ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவனை நினச்சி வேதனைப்படுறவங்கெல்லாம் நிறையா பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி வரையும் ஃப்ளெக்ஸ் அடித்து போஸ்ட் ஒட்டி வருஷம் தவறாமல் அவங்க நினைவு நாளை கொண்டாடுற பெற்றோர்களும் இருக்காங்க. அது போகாமல் கூட பழகுற நண்பங்க, உயிரை விட்ட நண்பங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அந்த உயிரை விட்ட நண்பங்களுக்கு பூரா ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, போஸ்ட் அடிக்கிறது, அவங்க நினைவிலே இவங்க வாழ்கிறது. அவன் பேசுவான்டாப்புல, அந்த மாதிரி சொல்லுவான்டாப்புலன்ட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி மனுஷங்க இறந்தாலும் மறக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சரி போனேன் செத்தியான், நீ நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்டா, இனி பழைய குருடி கதவை திறடின்னு திறந்தா நம்ம குடும்பம் கெட்டு போயிரும்டான்னு திருந்தி போனவெல்லாம் நிறையா பேர் இருக்கான். ஆனால் இருந்தாலும் நட்புன்னு ஒரு அறையில் அவனோட நினைவு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்கே விலகி போனாலும் கண்டிப்பாக அவனை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நினைப்பு பூரா அவன் மனசில் தான் இவன் மனசு இருக்கும். அதனால் நண்பனில் உயிரையும் விடுவாங்க நட்புக்காக அப்படின்னு கேள்வி தான் பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே நிஜத்துலேயே நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. நட்புக்காக எதையும் செய்கிறது, என்ன வேணாலும் பண்ணுறது, எவனையும் கொல்றது, எவனையும் வெட்டுறது, கடைசியில் செத்து போயிடுறது. இப்படி தான் இன்றைக்கி மனுஷங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில் இப்போ இறங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச காலங்களில் இந்த மாதிரி இல்லை. இப்போ நினைவுகளோடு வாழ்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்கேன். செத்தவனை வச்சு போஸ்ட் அடித்து இன்றைக்கி பெரிய ஆளாகி அரசியலில் பணத்தை சம்பாதிக்கிற நிலைமைக்கு உருவாயிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு அப்படி ஒரு ஊர். எங்கே போனாலும் போஸ்ட் அடித்தாதான் பெரிய ஆளாக முடியும், ஃப்ளெக்ஸ் வச்சாதான் பெரிய ஆளாக முடியும், கழுத்து நிறைய நகை போட்டால் தான் பெரிய ஆளாக முடியும், ஆடி காரில் தான் வந்தால் தான் பெரிய ஆளாக முடியும், இல்லை X7ன்ற காரில் வந்தால் தான் இன்றைக்கி பெரிய ஆளாக முடியும். ஏன்னா பெரிய ஆளாகன்றது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது.